அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை பார்ப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்படியாக சில பேர் சொல்லுவாங்க, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை பார்த்துருக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண சத்தியத்து இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால இங்க சொல்லப்படுது, அவர் கற்பனையில கை கொள்ளலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் இருக்கிறாரு, எனக்கு இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னா, ஆனா கற்பனை கை கொள்ளனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துக்குள்ள இருந்துன்னு நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், நான் சபைக்கு போறேன் எல்லாம் தெரிந்தும் அவர் கற்பனைப்படி நடக்கலனா, அவர் கை கொண்டு நடக்கலனா, அவர் வழியில நடக்கலனா ஒண்ணுமே வேஸ்டான ஒரு பாத்திரம். தேவன் அந்த வேஸ்டான பாத்திரம் நாளைக்கு நரகத்தில் தள்ளதுக்கு நீ ஆயத்தமாகாது. இன்றைக்கு அவர் கற்பனை கை கொள்ளு, அவருக்குள்ள நீ வாழு, அவருக்குள்ள இரு. நீ கிறிஸ்துவெல்லாம் இருக்காத, கிறிஸ்துக்குள் இரு. நீ கிறிஸ்துக்குள் இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பலத்த காரியத்தை செய்வார், உன்னை மேன்மைப்படுத்துவார், பெரிய பெரிய காரியத்தை செய்வார். நீ எதை நினைத்திருக்கிறாயோ அந்த காரியத்தை முடிப்பார். அவர் கற்பனை கை கொள்ளு, அதுவே பெரிய அவருக்கு இடத்துல நீ அன்பு செலுத்துறாங்க. தேவன் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.